வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தோட முதல் விமானம், முதல் டிவி, முதல் செல்ஃபோன், இப்படி முதல் முறை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தோட முதல் பேரரசன் யார், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். துருக்கி துவங்கி சிரியா, ஈராக் வழியாக ஓடும் யூப்ரேடிஸ் டைக்ரிஸ் அப்படிங்கிற இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான நதிகளான பாரசீக வளைகுடா அப்படிங்கிற பகுதியில் இணையுது. இந்த இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த நதிகளோட கரையில் முதல் நாகரிகம் தோன்றியது. இங்கே தான் மெசபடோமியா அப்படிங்கிற நாகரிகம் பாபிலோனியாவில் தோன்றியது. 2 லட்சம் வருடங்களுக்கு முன் தோன்றிய மனிதர்கள் நடையா நடந்து அழுத்து போனாங்க. ஆடு மாடுகளை மேய்க்க கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் விவசாயம் செய்ய நல்லதொரு இடங்களை தேடி அலைஞ்சாங்க. அப்போது யூப்ரேடிஸ் டைக்ரிஸ் நதிகளோட வளமையான வண்டல்மண் பிரதேசத்தில் நிரந்தரமாக தங்கி சிறு சிறு குடியிருப்புகளை உருவாக்கினாங்க. அப்படி அவங்க உருவாக்கின முதல் ஊரின் பெயரே ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நாம் தமிழில் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோமோ அதே அர்த்தத்தில் பாரசீக வளைகுடாவிலும் கையாளப்பட்டது. இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. முதல் ஊரோட மக்கள் தொகை அதிகபட்சமாக 500 பேர் இருப்பாங்க. பாபிலோனியாவில் ஊர்கள் பெருசாகி நகரங்களாக மாறியது. விவசாயம் செழிக்க தொடங்கியதும் மக்கள் தொகையும் பெருசாக தொடங்குச்சு. நகரத்திற்கு ஒரு தலைவன் உருவானான். இந்த நாட்டாம, ஜமீன்தார், பஞ்சாயத்து தலைவர்கள் மாதிரியான தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் தலைவனான முதல் அரசனா ஜார்கான் அப்படிங்கிறவன் ஆட்சி செஞ்சான். கிமு 2334 முதல் கிமு 2279 வரை 55 ஆண்டுகள் ஆண்டான். இதே போல மேலும் பல நகரங்களும் அரசர்களும் உருவாக தொடங்கினாங்க. அரசர்கள்ல இருந்து பேரரசுகளை உருவாகினார்கள். அவ்வாறே பாரசீக வளைகுடா பகுதியில் உருவாகி வந்த அரசர்களிலிருந்து பாபிலோனியாவில் பிறந்த ஹமுராயி அப்படிங்கிறவன் பேரரசனா மாறினான். 1792 ஹமுராபி தன்னோட தந்தையான சின் முப்பாலிப்பட்டிருந்து அதிகாரத்தை கைப்பற்றி பாபிலோன் நகரத்தோட முதல் ஆமரிட் வம்ச அரசனானான். இந்த நேரத்தில் பக்கத்து நாடுகள் அவர்களுக்குள்ள ஒரு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அவன் ஒன்றன் பின் ஒன்றாக பக்கத்தில் இருந்த நாடுகளை கைப்பற்ற ஆரம்பித்தான். கிமு 1763 மெசபடோமியா சமவெளி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். ஜொலிக்கும் கனவுகளும் கற்பனை திறனும் கண்டிப்பும் கொண்ட தலைவர்கள் பேரரசனாகவும் ஹமுராபி திகழ்ந்தான். நாடுகளை கைப்பற்றியதால மட்டும் இல்லை, அவன் உருவாக்கிய சட்டங்களே ஹமுராபியை 1000 ஆண்டுகளுக்கு மேலும் நினைக்க வைக்குது. 1901 பாபிலோனா பகுதியில் ஆய்வு செஞ்ச ஜேக்கஸ் த மார்டின் அப்படிங்கிறவர் 7 அடி நீளமுள்ள கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடிச்சார். அதன் மேல் பகுதியில் சட்டங்களை உருவாக்கவும் ஹமுராபி சிலையும், கீழ்ப்பகுதியில் சட்டங்களும் பொறிக்கப்பட்டிருந்து. இப்போது பிரான்ஸில் உள்ள லூவர் மியூசியத்தில் அந்த கல்வெட்டு இருக்குது. சாதாரண மக்கள் மனநிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான சட்டங்களை ஹமுராபி உருவாக்கினான். அவன் உருவாக்கிய சட்டங்கள், ஒருவரை நாம் அடித்தா அபராதம் உண்டு, அடிக்கும்போது பல் உடைந்து போனால் அடித்தவருக்கு பல் உடைக்கப்படும், கடத்தல், பாலியல் வன்புணர்வு, குழந்தையோடு உடலுறவு கொள்ளுதல், வழிப்பறி கொள்ளை, லஞ்சம், போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடுதல், திருட்டு, இவற்றுக்கெல்லாம் ஒரே தண்டனை மரணம். இந்த பாபிலோனியர்கள் பீர் விரும்பி குடிப்பார்களாம். பீர் தரமற்றதாகவோ கலப்படம் செய்யப்பட்டதாகவோ இருந்தால் தூக்கு தண்டனை. ஆப்ரேஷன் செஞ்சு நோயாளி பாதிக்கப்பட்டாலோ இறந்து போனாலோ டாக்டரோட கைவிரல்கள் வெட்டப்படும். அந்த காலத்திலேயே கண் மருத்துவமனை பாபிலோனியாவில் இருந்ததாம். தொழிலாளிக்கு எவ்வளவு சம்பளம், எத்தனை நாள் விடுமுறை, மருத்துவமனையில் பணக்காரர்களுக்கு எவ்வளவு கட்டணம், ஏழைகளுக்கு எவ்வளோ கட்டணம் வாங்க வேண்டும் என்பது உட்பட இந்த சட்டங்களை ஹமுராபி எழுதி வச்சிருந்தான். ஒரு வீட்டில் கொள்ளை போகுது, குறிப்பிட்ட நாளுக்குள் திருடர்களை காவலர்கள் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் காவலர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவாங்க. மேலும் எவ்வளவு திருடு போனதோ அந்த தொகையை அரசாங்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டும்.